ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நமோ நமஹ. ஆஸ்திக மகாஜனங்களுக்கு ஒரு நற்செய்தி. மயிலாப்பூர் வேதாந்தரேசிகன் தேவஸ்தானத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் 100வது பிரதிஷ்டா தின மகோத்சவம் இந்த சோபகிருத் வருடம் ரொம்ப கோலாகலமாக நடந்துட்டுருக்கு. ஒரு வருஷமாக நிறைய ஈவெண்ட்ஸ், கண்டினியூஸான ஈவெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. பெருமாளுக்கு விதவிதமான உற்சவங்கள், வைபவங்கள் நடந்துட்டுருக்கு. இதன் நடுவில் நம்முடைய சம்பிரதாய வித்வான்கள்ஸ், டுவயன்ஸ் அவளெல்லாம் கூப்பிட்டு ஒரு வித்வத் சபை நடத்தணும் என்பதாக தேவஸ்தான ட்ரஸ்டிகள் பெரிய முயற்சிகள் எடுத்து அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் செய்திருக்கா. இந்த மார்ச் 2024 23ஆம் தேதி 24ஆம் தேதி அன்றைக்கி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது உடனே 30, 31ஆம் தேதி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அதன் பிறகு ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த 3 பகுதிகளாக ஒரு மாபெரும் வித்வத் சபை, தத்துவவித்துக்களான மகான்கள் கலந்து கொள்ளக்கூடிய சபையானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இதை சற்று கவனமாக பார்த்து தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வித்வத் சபை என்பது 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. 23, 24, 30, 31 இது ஒரு செமினார், ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ். அதாவது ஒரு 2 சேர்பர்சன்ஸ் அவர்கள் இருக்கும் பொழுது, அத்தியக்ஷராக இருக்கும் பொழுது 5 பேர்கள் பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுவான். அதுவும் மணிப்பிரவாள நடையில் பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணுவான். நியாய சித்தாஞ்சனம், தத்துவமுக்தா கலாபம், அதிகரண சாராவளி, இதுபோல் நம்முடைய சம்பிரதாயத்தின் மிக முக்கியமான கிரந்தங்கள், அதனுடைய அர்த்த விசேஷங்களை ப்ரெசன்ட் பண்ண போகிறான். அதே மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் செஷன், சேஸ்வர மீமாம்சா பாதுகா மற்றும் நிக்ஷேபரக்ஷ, இதுக்கு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது. அது தவிர ஒரு கலந்துரையாடல், அபயப்பிரதான சாரம், சுவாமி தேசிகனுடைய அபயப்பிரதான சார கிரந்தத்தை அனுசரித்து ஒரு கலந்துரையாடல். இப்படி பல விசேஷங்கள் 23, 24, 30, 31 நடைபெற உள்ளது. ஒரு சிலராலே இந்த நிகழ்ச்சிகளில், அதாவது வித்வான்களினாலே இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியவில்லை. நேரம், காலம் மற்றும் உள்ளதான சில காரிய காரணங்களினாலே அவர்களால் இந்த சமயத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் பகவத் விஷயம் ஒரு சதஸ், எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நடைபெறுவதைப் போல ஒரு சதஸ் நடைபெற உள்ளது. இந்த மாதிரி ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் மாதிரியும், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரியும், கலந்துரையாடல்கள் மாதிரியும், எப்பொழுதும் எல்லா இடங்களில் நடைபெறக்கூடிய சபை சதஸ் மாதிரியும் இந்த சதஸ் நடைபெற உள்ளது. இவை அனைத்தும் நம்பர் 30 வெங்கடேஷ் அக்ரஹாரம் தேசிக வித்யா பவனத்தில் நடக்கின்றது. குறிப்பாக 23ஆம் தேதி அன்று சனிக்கிழமை காலையில் மயிலாப்பூர் வேதாந்தரேசிகர் தேவஸ்தானத்திலிருந்து சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரரும் வேதாந்தரேசிகரும் எழுந்தருளி இந்த சபையை சாஸ்திர முறைப்படி தொடங்கி வைக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து செமினார் நடைபெற உள்ளது. ஆகையால் ஆஸ்திக மகாஜனங்கள் சத் சம்பிரதாயத்தின் அத்தியுதமான அர்த்த விசேஷங்களை தத்துவவித்துக்களான பெரியோர்கள் வாயிலாக கேட்பதற்கும், பல இளம் தலைமுறையினர் மேலும் பல வித்வான்கள் கலந்து கொண்டு நமக்கு விசேஷமான சம்பிரதாயார்த்தத்தை விவரணம் செய்வதை கேட்டு ஆனந்திப்பதற்கும் கட்டாயம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தேவஸ்தான ட்ரஸ்டிகள் சார்பாக அடியன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இது சம்பந்தமான பத்திரிகைகள் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக வழங்கப்படுகின்றன. வித்வான்களுக்கு தனித்தனியாக அனுப்பப்படுகிறது. எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இந்த ப்ரெசன்டேஷன் என்று சொல்லக்கூடியதான செமினாரில் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு, காலநேர காரணத்தினாலே கலந்து கொள்ள முடியாதவர்களுக்காக 6ஆம் தேதி ஓப்பன் ஃபார் ஆல் என்பதாக சபை நடக்கிறது. ஸோ எல்லாரும் எல்லாவற்றிலும் பார்ட்டிசிபேட் செய்து கொண்டு விசேஷமாக எம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன், அவன் திருவடியில் விளங்கக்கூடிய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவர்களுடைய இன்னருளை பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடியேன் தாசன். 19/3/2024 இந்த காணொலி வாயிலாக
அடியேன் உங்களை தொடர்பு கொண்டிருக்கிறேன்.